கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஏசப்பா உங்களை ரொம்ப நேசிக்கிறாங்க. இன்றைக்கு நமக்குரிய வார்த்தை, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மை உண்டாயிருக்கும். சங்கீதம் 128:2. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்குறதான ஒரு வார்த்தை. கைகளின் பிரயாசம், நம்ம எவ்வளவோ சம்பாதிப்போம், ஆனால் கையில் என்ன பண்ணாது அப்படின்னா பைசாவே தங்காது. அப்படி தானே? நம்ம எவ்வளோ ஒர்க்கு பண்ணாலும் நமக்கு ஆசீர்வாதமே இருக்காது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் கைகளின் பிரயாசம் அப்படின்னா நம்ம கஷ்டப்படுற பலன் நம்ம எப்படி அனுபவிப்போம்னு சொல்கிறாரு. அது எப்படி அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் அப்படின்னா முதலாவது நம்ம ஆண்டவருக்கு பயப்படணுமா. நம்ம எந்த வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம செய்கிற வேலையில் எப்படி இருக்கணும்னா உண்மையாக இருக்கணும். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் பைபிளில் போட்டிருக்கு. அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கிற வேலையில், அதாவது உண்மை அப்படின்னா அந்த முதலாளியோ அந்த ஓனரோ இருக்கும்போது உண்மையாக இருக்கிறதில்ல, மறைவிடங்கள்லேயும் நம்ம என்ன பண்ணணும்னா உண்மையாக இருக்கணும். அது யாருக்குன்னா கடவுளுக்கு உண்மையாக இருக்கணும். ஃபஸ்ட்டு நம்மளை கடவுள் பார்க்குறாரு அப்படின்னு நம்ம செய்கிற சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ கடவுளுக்கு உண்மையாக இருக்கும்போது நம்ம எப்படி இருப்போம்னா நம்ம மனுஷங்களுக்கு உண்மையாக இருப்போம். அப்போ தான் இந்த ஆசீர்வாதம் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நமக்கு நடக்கும். அப்போ இன்றையிலேருந்து நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, உங்களுக்கு பயந்து நான் செய்கிற காரியத்தை அற்பமாக நினைக்காம சந்தோஷமாக நினச்சி நீங்கள் உண்மையாக இருக்கும்போது, நீங்கள் எவ்வளோ குறைவாக சம்பளம் வாங்கி கொண்டு இருந்தாலும் நீங்கள் ஆண்டவருக்கு பயந்து உண்மையாக இருந்து பாருங்கள். அதில் ஆண்டவர் ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை வைத்து உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. ஆமென்.